Welcome to Latchoo's Kitchen. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்னைக்கு நாங்க வந்து ஒரு புது ரெசிபியோட வந்திருக்கோம். பன்னீர் புர்ஜி. இது வந்து ஒரு ஃபேமஸ் நார்த் இந்தியன் டிஷ். பன்னீர்ல செய்வாங்க. இது வந்து தோசை, இட்லி இல்லனா வந்து சப்பாத்தி, பரோட்டா which is roti canai இதோட சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா இதை நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இது ஒரு சிம்பிள் ரெசிபி தான், சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி. இது ஒரு half an hourல நீங்க செஞ்சிடலாம். வாங்க இதை நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்களை இப்போ பார்க்கலாம். 200 கிராம் பன்னீர், 3 டீஸ்பூன் பட்டர், ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 3/4 கப் ஃப்ரோசன் green peas, 1 டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1.5 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் Coriander Powder, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், ஒரு பே லீஃப், உப்பு தேவையான அளவு, 30 ml குக்கிங் க்ரீம், Cashew கொஞ்சோண்டு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதோட செய்யும் முறையை பார்க்கலாம். கடாய் நல்லா சூடாகிடுச்சு. ஃபயரை வந்து மீடியம் ஹீட்லேயே வச்சுருப்போம். இப்போ நம்ம வந்து 2 டீஸ்பூன் பட்டரை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம வந்து சாப் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை வந்து நல்லா கிளறி விட்டுக்குங்க. இதோடு சேர்த்து ஒரு பே லீஃபும் நம்ம ஆட் பண்ணிக்குவோம். இதை நல்லா கிண்டி விட்டுக்குங்க. ஃபயரை வந்து மீடியம் ஹீட்லேயே வச்சுருங்க. அடுத்து நம்ம வந்து வெட்டி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். நாங்கள் தக்காளியும் வந்து நல்லா சாப் பண்ணிட்டோம், சாப்பர் யூஸ் பண்ணி. இதை நல்லா கிளறி விட்டுக்குங்க. அடுத்து நம்ம வந்து 1 டீஸ்பூன் கசூரி மேத்தி ஆட் பண்ணிக்கலாம். இந்த கசூரி மேத்தி வந்து நல்ல ஒரு அரோமாவை கொடுக்கும் இந்த டிஷ்க்கு. இதை நல்லா கிளறி விட்டுக்குங்க. அடுத்து நம்ம வந்து மசாலா தூளெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். வந்து 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்குவோம். இதோடு சேர்த்து 1.5 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் Coriander Powder. இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்குங்க. ஃபயரை வந்து ஸ்லோ இல்லைன்னா மீடியம்லேயே வச்சுருங்க. நல்லா கிண்டி விட்டுக்குங்க. அடுத்து நம்ம இதில் வந்து ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கிண்டி விட்டுருங்க. தண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் 1/2 கப் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து இந்த மசாலா வந்து வேவுறதுக்கு. லேட்டாக நம்ம வந்து பன்னீரை ஆட் பண்ணோன்னே நம்ம வந்து 1 கப் தண்ணி ஆட் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு வந்து 1/2 கப் தண்ணி போதும். இப்போ நம்ம வந்து கேஷ்யூ ஆட் பண்ணிக்கலாம். இதோடு சேர்த்து நம்ம க்ரீன் பீஸும் ஆட் பண்ணிக்குவோம். இதை நல்லா கிண்டி விட்டுக்குங்க.
இப்போ நம்ம வந்து 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா வந்து சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிண்டி விட்டுக்குங்க. உப்பு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்குங்க. நான் வந்து 1/2 டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். அடுத்து நான் வந்து ஜேகரி சேர்க்க போகிறேன். நான் வந்து 1/2 டீஸ்பூன் ஆஃப் ஜேகரி சேர்க்குறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். ஜேகரி சேர்த்தோன்னா இந்த டிஷ்க்கு வந்து ஒரு லைட் ஸ்வீட்னஸை கொடுக்கும். இப்போ நம்ம வந்து பன்னீரையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பன்னீரை வந்து நான் உதிரியாக ஆக்கிட்டேன். ஆக்சுவலி பன்னீர் வந்து லைக் பாக்ஸ் டைப்பில் வரும் நம்மளுக்கு. பட் நான் வந்து இதை வந்து உதிரியாக ஆக்கிட்டேன். ஏன்னா இந்த ரெசிபி பேரே வந்து பன்னீர் புர்ஜி. இதை வந்து நம்ம இப்படி தான் வந்து உதிரியாக ஆக்கி தான் நம்ம வந்து ஆட் பண்ணோம் இந்த மசாலாவோட. இதை நல்லா கிளறி விட்டுக்குங்க. இந்த மசாலா வந்து நல்லா சேரணும் இந்த பன்னீரோட. அடுத்து நம்ம வந்து இதில் வந்து 1 கப் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணோன்னு நல்லா கிண்டி விட்டுக்குங்க. ஃபயரை வந்து மீடியம் ஹீட்லேயே வச்சுருங்க. இதை வந்து நம்ம ஒரு 10 மினிட்ஸ்க்கு வந்து பாயில் பண்ண விடணும். இந்த டிஷ்ஷை வந்து நீங்கள் ரொட்டி சனா இல்லை சப்பாத்தியோடு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பன்னீர் வந்து ரிச் இன் ப்ரோட்டீன் அண்ட் இட்ஸ் பூஸ்ட் வெயிட் லாஸ், பட் வி ஷுட் டேக் இன் மினிமல் அமௌண்ட். இது வந்து ஒரு நல்ல ஹெல்த்தி ஃபுட் தான். இது வந்து யாரெல்லாம் வந்து டயட்டில் இருக்கீங்களோ அண்ட் நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறவங்கெல்லாம் இந்த டிஷ்ஷை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிரேவி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. மசாலா நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து குக்கிங் க்ரீமை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதோடு சேர்த்து 1 டீஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். நான் ஏன் வந்து 1 டீஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணுறேன்னா இது வந்து ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் அந்த கிரேவிக்கு. another thing, நீங்கள் வந்து இதை வந்து இந்தியாவில் வந்து இந்த டிஷ்ஷை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டில் அவங்க உங்களுக்கு கொடுக்கும் போது மேலே பட்டர் போட்டு தான் கொடுப்பாங்க. இதை நல்லா கிளறி விட்டுக்குங்க. சுவையான பன்னீர் புர்ஜி ரெடி. இப்போ நம்ம வந்து ஸ்டோவை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். இது வந்து ஒரு சிம்பிள் ரெசிபி தான். இதை வந்து நீங்கள் வந்து ஒரு 30 மினிட்ஸில் இந்த டிஷ்ஷை நீங்கள் செஞ்சு எடுத்துடலாம். அண்ட் நான் சொன்ன மாதிரி இதை வந்து சப்பாத்தி இல்லைன்னா வந்து ரொட்டி சனையோடு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி இருந்துச்சுன்னா இந்த ரெசிபியை பற்றி எங்களுக்கு இமெயில் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறந்துடாமல் அந்த ரெட் சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. முடிஞ்ச அளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. மறந்துடாமல் லைக் அண்ட் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. இன்னொரு புது ரெசிபியோட சந்திக்கும் வரை பாய்.